அனைவருக்கும் இனிய வணக்கம். நிறைய வீடியோவில் இது வித்தியாசமான ப்ராடக்ட்டு, இது ரொம்ப ரேர் மாடல்னு டைட்டிலே போட்டிருப்பேன். உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப ரேர் ப்ராடக்ட்டும் இது தான். இத்தனை வீடியோ கொண்டு வந்ததில் இந்த ப்ராடக்ட் இது தான் ஃபஸ்ட் டைமு. இது ஒரு பவர்ஃபுல்லான ரொம்ப வெயிட்டான சப்வூஃபர். என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்வின் அப்படின்னு ஒரு பிராண்டு. TORVIN டார்வின். இது ஒரு இந்தியன் பிராண்டு தான். அந்த பிராண்டு மேனுஃபேக்சரிங் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆனால் அது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு. சரி, ஒரு சப்வூஃபர் பற்றி முதல்ல பார்ப்போம். சப்வூஃபர்னாலே 2 கேட்டகரி உண்டு. ஒரு சப்வூஃபர் பேசிவ் சப்வூஃபர், இன்னொரு சப்வூஃபர் ஆக்டிவ் சப்வூஃபர். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆக்டிவ் சப்வூஃபர் அப்படின்னா அந்த சப்வூஃபருக்குள்ளே ஒரு ஆம்ப் இருக்கும். அந்த சப்வூஃபர் தன்னைத்தானே ஆக்டிவாக வச்சுருந்ததுன்னா அது ஆக்டிவ் சப்வூஃபர். இல்லை ஒரு உட்டன் பாக்ஸும் ஒரு ஊஃபரும் மட்டும்தான் இருந்துச்சு, அதை ஆக்டிவ் ஆக்கக்கூடிய ஆம்ப் ஏவி ரிசீவரில் இருந்துச்சு. 5 சேனலுக்கு பதிலாக 6 சேனலாக இருக்கும். சப்வூஃபர் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் அவுட்டு ஏவி ரிசீவர்லேருந்து வந்துச்சுன்னா அந்த சப்வூஃபர் பேர் பேசிவ் சப்வூஃபர். ஓகேவா? இந்த சப்வூஃபர் கேட்டகரி ஃபுல்லாக சொல்லி முடிச்ச பிறகு நீங்கள் சொல்லுங்கள், இது ஆக்டிவ் சப்வூஃபரா பேசிவ் சப்வூஃபரான்னு. மேக்ஸிமம் இது பேசிவ் சப்வூஃபர் தான். இது எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டீரியோ ஆம்ப் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணக்கூடிய சப்வூஃபர். எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, ஸ்டீரியோ ஆம்பில் சப்வூஃபர் ப்ரீ அவுட்டுன்னு ஒன்று இருக்கும், அதிலேருந்து ஒரு கேபிள் மூலமாக ஒரு ஆக்டிவ் சப்வூஃபரில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆம்பிளிஃபையரே பேஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி, பேஸ் ஃப்ரீக்குவன்சியை மட்டும் ஃபில்டர் பண்ணி வெளியில் கொண்டு கொடுத்துரும். நம்ம ஒரு ஆக்டிவ் சப்பில் கொடுத்துட்டோம் அப்படின்னா பேஸ் வந்துடும். இப்படி தான், இதுதான் நார்மல் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டிசைன் இது தான். இந்த சப்வூஃபர் என்ன டிசைன் அப்படின்னா, சப்வூஃபர் ப்ரீ அவுட் இல்லாத எல்லா விதமான ஸ்டீரியோ ஆம்புக்கும் இந்த சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம். இந்த சப்வூஃபர் சொல்கிறதுக்கு முன்னாடி போஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. போஸ்னால் BOSCHன்னு ஒரு கம்பெனி இருக்குது, BOSE போஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த BOSE போஸ் ஒரு டாப் கிளாஸ் இன்டர்நேஷ்னல் கம்பெனி, எல்லா கண்ட்ரிலையும் தெரியும். அந்த சப்வூஃபரோட டிசைன் என்ன அப்படின்னா, அந்த போஸில் 2.1 உண்டு, 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜும் உண்டு. .1 அப்படின்னா ஒரு ஏவி ரிசீவரோட நம்ம யமஹா பிராண்டோட பெர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி போஸ் கம்பெனிலேயே வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க. ஒரு யமஹா ரிசீவரையும் போஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை சில மெட்ரோ சிட்டியில் டெமோ பார்த்துருப்பீங்க, சிலர் அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அவங்களுக்கெலாம் நான் சொல்கிறது ஈஸியாக புரியும். ஒரு ஏவி ரிசீவர் ஆம்பிளிஃபையரில் 5 அவுட்டு ஸ்பீக்கர் அவுட் வருதில்ல, அந்த 5 அவுட்டும் அந்த சப்வூஃபருக்குள்ளே இன்புட்டாக போயிடும். ஒரு பாட்டு கேட்டாலும் சினிமா பார்த்தாலும் மொத்தம் 3 ஃப்ரீக்குவென்சி தான். ஒன்று லோ ஃப்ரீக்குவென்சி, ஒன்று மிட் ஃப்ரீக்குவென்சி, இன்னொன்று ஹை ஃப்ரீக்குவென்சி. ஹை, மிட்டு, லோ. இதில் ஹை ஃப்ரீக்குவென்சினா ட்ரிபிள்னால் நீங்கள் சில்னு பாட்டு கேட்குற, ஷார்ப்பாக கேட்குறது தான் ட்ரிபிள். வாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஓக்கல், பாட்டு பாடுறவங்களோட வாய்ஸ் வரக்கூடிய ஃப்ரீக்குவென்சி தான் மிட் ஃப்ரீக்குவென்சி. லோ ஃப்ரீக்குவென்சி தான் பேஸ். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு யமஹா ஆம்பிளிஃபையரில் போஸுக்குள்ளே போகும்போது 5 ஸ்பீக்கரோட அவுட்புட்டும் அங்கே இன்புட் ஆயிரும்.
அப்புறம் ஒவ்வொரு சேனலும் செப்பரேட் ஆகும். மிட் ஃப்ரீக்குவென்சி சென்டருக்கு போயிடும். ஹை ஃப்ரீக்குவென்சி, மிட் ஃப்ரீக்குவென்சி அதுலேருந்து அவுட்புட் ஆகி 5 சேனலுக்கு செப்பரேட் ஆகி போகும். இந்த லோ ஃப்ரீக்குவென்சியான பேஸை அதுதானே சப்வூஃபர், அது பேஸை எடுத்து ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணி பேஸை கொடுக்கும். அந்த டெக்னாலஜியில் தான் இந்த டார்வின் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டீரியோ. இப்போ போஸில் 2.1 இருக்குது அப்படின்னா 2 சேனல் இன்புட் கொடுப்போம், 2 சேனல் அவுட்புட் எடுப்போம். இதில் ஒரு ஸ்டீரியோ ஆம்பில் இருந்து அப்படி 2 இன்புட் இதில் கொடுத்துட வேண்டியதான். பின்னாடி 4 அவுட்புட் டெர்மினல் இருக்கும் இந்த சப்வூஃபரில். ஒரு ஸ்டீரியோ ஆம்பில் இருந்து 2 இன்புட் ஆம்பிளிஃபையர் அப்படின்னே அதில் எழுதியிருப்பாங்க. ஆம்பிளிஃபையர்னு 2 இன்புட் இருக்கும், அதில் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக இன்புட் கொடுத்துட வேண்டியதான். அப்புறம் ஸ்பீக்கர் அவுட்டுன்னு 2 டெர்மினல் இருக்கும், அதுலேருந்து எடுத்து 2 ஸ்பீக்கர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக உங்கள் ஆம்பிளிஃபையரில் 2 ஸ்பீக்கர் மாட்டுறதுக்கு பதிலாக இந்த சப்வூஃபரில் 2 ஸ்பீக்கரை மாட்டணும். அந்த ஹை ஃப்ரீக்குவென்சி, மிட் ஃப்ரீக்குவென்சியும் இது ஸ்பீக்கருக்கு அனுப்பிட்டு லோ ஃப்ரீக்குவென்சி இதுவே உள்ளே வச்சு பேஸை என்லார்ஜ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இதுக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை, 2 பவர்ஃபுல்லான ஹெவி மேக்னெட்டில் 2 ஊஃபர் இருக்குது. அந்த ஃப்ரீக்குவென்சியை பிரிக்கக்கூடிய கிராஸ் ஓவர், நெட்வொர்க் போர்டுன்னு சொல்லக்கூடிய கிராஸ் ஓவர் உள்ளே இருக்குது. அது ஃப்ரீக்குவென்சியை செப்பரேட் பண்ணி உங்கள் ஆம்ப்லேருந்து வரக்கூடிய பவர்ஃபுல்லான அந்த சாங்கில் உள்ள பேஸை பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு வாய்ஸையும் ட்ரிபிளையும் அந்த ஸ்பீக்கருக்கு அனுப்பிடுது. அப்போ என்னாகும், இது வரைக்கும் ரொம்ப கம்மியான பேஸில் கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்டீரியோ ஆம்பில் பேஸ் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி வந்துடும். அதுவும் சப்வூஃபர் பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. அது இப்போ வர்ற அக்வஸ்டிக்ஸ் சப்வூஃபருக்கு கிடையாது. சப்வூஃபர்னால் எங்கேனாலும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் முன்னாடி சப்வூஃபரை ஒரு கார்னரில் தான் வைப்போம். ஒரு கார்னரில் நல்ல குவாலிட்டியான ஃப்ளோர் மேட்லாம் போட்டு ஒரு கார்னரில் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லோ ஃப்ரீக்குவென்சியான பேஸ் வந்து அந்த கார்னரில் அப்படி ட்ராவல் ஆகி வரும்போது கூட கொஞ்சம் டெப்த் இருக்கும் நமக்கு. இதுக்கு ஸ்டீரியோ ஆம்பில் நீங்கள் பவர்ஃபுல்லான ஆம்ப் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த பேஸ் இருக்கும். இதை 30-40 வாட்ஸ் ஆம்புக்கே யூஸ் பண்ணலாம். அந்த ஆம்ப்லேருந்து என்ன பவர் இருக்குள்ள இன்புட் ஆகுதோ அந்த பவருக்கு உங்களுக்கு பேஸ் கிடைக்கும். 30-40 வாட்ஸ் ஆம்ப் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சாதாரண சேட்டலைட்டு ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் கொடுத்தா போதும். இல்லையா 60-70 வாட்ஸ் போகிறீங்களா, புக் ஷெல்ஃப் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதுலேருந்து அவுட்புட் எடுக்கிறது 2 புக் ஷெல்ஃப் வச்சு இந்த சப்புக்கு இன்புட் கொடுத்து அவுட்புட் 2 புக் ஷெல்ஃப் பாக்ஸில் கொடுங்க. இல்லை 90 வாட்ஸ்லேருந்து 120 வாட்ஸ் வரைக்கும் உள்ள ஆம்ப் வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த சப்பை யூஸ் பண்ணலாம். அது 2 ஃப்ளோர் ஸ்டாண்டிங் டவரோ வாட்ஸ் அதிகமாக உள்ள புக் ஷெல்ஃபோ யூஸ் பண்ணுங்கள். ஸ்டீரியோ ஆம்பில் பாட்டு கேட்குற ஸ்டீரியோ ஆம்ப் லவ்வர்ஸுக்கு உள்ள சப்வூஃபர். இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னா சென்னையில் ரிச் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லக்கூடிய ரேடியோ மார்க்கெட். அது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். ஆடியோ வீடியோ லவ்வர்ஸ் எல்லாருக்குமே சென்னையில் ரேடியோ மார்க்கெட் தெரியும். அங்கே சியாலி அம்மன் கோவில் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அங்கே தான் இந்த டார்வின் கம்பெனி இருக்குது. இது சென்னையில் ரிச் ஸ்ட்ரீட்டில் இருக்குன்னு அதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இந்த கம்பெனி அது ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. அதோட வெப்சைட்டில் போய் பாருங்கள். இப்போவும் இந்த சப்வூஃபர் மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது. இதோட புதுசு வந்து 31,000 to 32,000 வரும் புதுசு. இந்த சப்வூஃபரோட வெயிட் வந்து உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. சப்வூஃபரோட வெயிட் 25 கிலோ இருக்கும். 25 கிலோ இல்லை, அதுக்கு மேலேயே இருக்கும். சும்மா சாதாரணமாக தூக்கி அப்படி டக்குன்னு தூக்கி அப்படி ஈஸியாக அப்படி ப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. சரியான வெயிட் இருக்கும். வுடன் பாக்ஸ், 2 டூயல் ஊஃபர் வித் ஹை குவாலிட்டி கிராஸ் ஓவர் போர்டோடு சேர்ந்து எல்லா ஸ்டீரியோ ஆம்புக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்வூஃபர். டாப் ஆங்கிள்லேயும் பேக் பேனலும் பார்ப்போம். டார்வின் 3 ஏர் பம்பிங் ஹோல் உள்ள
ஹெவி வுட்டில் உள்ள பேக் பேனல் உள்ள வுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது டஸ்ட்டோ அழுக்கோ இல்லை. இது சோனி பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வுட்டு. ஹைஃபை மியூசிக் சிஸ்டத்தில் பின்னாடி பேக் பேனல் பார்த்துருப்பீங்க. அதை மாதிரி இந்த பேக் பேனல் டூ சேட்டுன்னு இருக்குது. ஃப்ரம் ஆம்பிளிஃபயர்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கா. ஃப்ரம் ஆம்பிளிஃபயர் டூ சேட் அப்படின்னு ஒன்று இருக்கா. இது டூ சேட்டுனா ஸ்பீக்கர் அவுட்டு. ஃப்ரம் ஆம்பிளிஃபயர்னால் ஒரு சேனலோட இன்புட்டு. ஃப்ரம் ஆம்பிளிஃபயர்னால் இது அனதர் சேனலோட இன்புட்டு. டூ சேட்டுனா இது ஸ்பீக்கரோட அவுட்புட். பேக் பேனல் இது தான். டார்வினோட வெப்சைட்டில் போய் பாருங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான எல்லா ஸ்டீரியோ ஆம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய டார்வின் பிராண்டில் ஒரு சப்வூஃபர். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.